ஒரு வழியா வேணுங்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்னா ஆட்டுக்கெல்லாம் ஆட்டி எடுத்தாச்சு. அங்க எல்லாத்தையும் சரியா பண்ணிட்டானுங்களான்னு தெரியலையே. ஏக்கா அடியே வாடி, இப்பதான் ஒண்ணு நினைச்சேன், கரெக்டா வந்துட்ட பத்தியா. அக்கா கூப்பிடணும்னு நினைச்சா தங்கச்சி காதல அது கேட்டுடும், எப்படி ஓடாடி வந்துருவேன். ஆமா ஆமா கேட்டுச்சு. அக்கா நான் தான் சொன்னேன்ல, பாக்கெட்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாங்கிக்கிறேன், எதுக்கு இப்படி போட்டு தினைக்கு சிரமப்பட்டு ஆட்டுக்கெல்லாம் ஆட்டிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் ஒரு வேலையாடி, இதெல்லாம் ஒரு சிரமம்னு பார்த்தா வாழ முடியுமா? இப்படிலாம் ஆட்டுக்கல்ல ஆட்டுறது உடம்புக்கு நல்லதுதான், நீ ஒன்றும் இதை பற்றி கவலைப்படாத. எல்லாம் அந்த மாமியார் கிழவியால வந்தது. ஒழுங்காக வீட்டுக்குள்ளே இருந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலான்னு நினச்சேன். இப்படி வீட்டுக்குள்ளே இருக்க ஒரு பொருளை கூட அவங்க வியாபாரத்துக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லி விட்டுருச்சு. அதான் இப்படி வேகாத வெயிலில் கிடந்து ஆட்டுக்கல்லையும் அம்மிக்கல்லையும் எல்லாத்தையும் அரைக்க வேண்டியதாக இருக்குது. சரி விடுடி, அவங்களுக்கும் செத்த வருத்தம் இருக்க தானே செய்யும். ஆமாம், என்ன வருத்தம்? இந்த கிளவி பேசுனதுக்கு தான் வாங்கிட்டுக்குச்சு, அதனால தான் நமக்கு இப்படி தனியாக தொழில் தொடங்கணுங்கிற யோசனை வந்துச்சு. ஒரு வகையில் அவங்க பண்ணது நமக்கு நல்லது தானே. அது வரைக்கும் தின்னோமா தூங்கினோமா வீட்டில் வேலையை பார்த்தோமா அப்படின்னு வாழ்ந்துட்டு கிடந்தோம். அவங்க இப்படி பேச போய் தானே நீ திருப்பி இப்படி ஒரு சவாலை விட்ட, அதனால தானே நீங்கள் நம்ம தொழில் தொடங்கியிருக்கோம். அதுவும் வாஸ்தவம் தான். இருந்தாலும் சரி, நான் வேணா பேசாமல் ஒரு மிக்சி வாங்கிட்டு வந்துட்டுமா? அடி அதெல்லாம் எதுக்கு இப்போ தேவையில்லாத செலவு, அது ஒரு 5000 6000 ஆயிடும். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நம்ம இருக்கிறத வச்சு செய்வோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக லாபம் வர வர வேணுங்கிற பொருள் ஒன்றா வாங்கி நமக்குன்னு வச்சுக்குவோம். ஏக்கா அதுக்கு பேசாமல் கடையில் வாங்குற இப்போ பாக்கெட்டையே நம்ம இதுக்கு போட்டுக்கலாம்க்கா. உங்களுக்கு கை கடந்து வரைக்கும் பார்த்தீங்களா, பொழுதுனைக்கும் வீட்லேயும் வேலை பார்க்குறீங்க, இங்கே வந்து எங்களுக்கும் வேலை பார்த்து தரீங்க. எனக்கு உங்களை நினச்சாதாக்கா கவலையாக கிடக்கு. ஏண்டி இம்பிட்டாடி வீட்டுக்காக உழைச்சு இன்னைக்கு நமக்காக, நம்ம பிள்ளைகளுக்காக, நம்ம சுயமரியாதைக்காக நான் உழைக்கலான் இருக்கேன். இது ஒன்றும் தப்பு கிடையாதுடி. எந்த ஒரு விஷயத்தையுமே பிடிச்சி செஞ்சால் கஷ்டம் தெரியாது, தெரிஞ்சுக்க. ஆமாக்கா நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம் தான். நான் என்ன அடிச்சு எழுப்புனா கூட காலைல 10 மணிக்கு முன்னாடி எனக்காக எழுந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லையே. இப்போலாம் காலைல 5 5:30 முழிப்பு வந்துடுது. போய் கடைக்கு என்னென்ன வேணும் என்னென்ன செய்யலாம்னு யோசிச்சுக்கிட்டே படுத்திருக்கலாம் பார்த்துக்கோங்க. 6 மணிக்கெல்லாம் குடு நீங்கள் ஓடி வந்துடுறேன். பத்தியா, ஏன்னா உனக்கு இந்த தொழில் பிடிச்சிருக்கு, எப்படியாவது சாதிக்கணுங்கிற வெறி உனக்குள்ள இருக்கு, அதான் இப்படி இருக்க, தெரிஞ்சுதா? இப்படி ஒன்று நல்லதா நினைக்க நமக்கு நல்லது நடந்தே தீரும், நீ ஒன்றும் கவலைப்படாத. கரெக்டாக சொன்னீங்கக்கா. சரி நீ போய் அடுப்பு பக்கத்தில் இது இஞ்சி போட்டு பேஸ்ட்லாம் எடுத்து வை, நான் வந்து பிரியாணியை தாளிச்சு விட்டுறேன். சரிங்கக்கா. கடவுளே, எனக்காக இல்லாட்டியும் இந்த பிள்ளைங்களுக்காகவாது எப்படியாவது நான் லாபம் பார்த்துடணும். இந்த 10 நாளைக்குள்ள எப்படியாவது 10,000 சரி பண்ணிடணும். சம்பாரிச்சாதான் எங்களுக்கும் எங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரும். இந்த ஒரு வாட்டியில் தோத்துட்டாளுங்க, அவளுக்கு வாழ்க்கையில் துவண்டு போயிடுவாளுங்க. அவர்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும். அதுக்கு எப்படியாவது இந்த பிரியாணி சவாலில் நாங்கள் ஜெயிச்சே ஆகணும். நீ தான் கடவுளே கூடவே இருந்து எங்களை காப்பாற்றணும். இந்த சின்ன வெங்காயத்தை கட் பண்ணுறதுக்குள்ள போதும் ஆயிடுது. சின்ன வெங்காயத்தை எவன் கண்டுபிடிச்சான்? அதான் வெங்காயம் ஒன்று பெருசாக இருக்கேன், அதிலே சமைச்சிக்கிட்டா என்ன? இந்த சின்ன வெங்காயம் தான் உரிக்கணும்னா கையெல்லாம் பாரு எப்படி ஆகிப்போச்சு. அடி சொல்லுங்கக்கா, வரத்துக்கு இம்பிட்டு நேரமா? இல்லடி, கையை கழுவலான்னு போனேன். சரி அப்படியே தயிர் இருந்துச்சு, வெயிலில் தானே எல்லாம் வேலை பார்க்கும், அதான் எல்லாருக்கும் மோர் அடித்து கொடுத்தேன். அப்படியே உனக்கும் இந்த கொஞ்சம் பானையில் ஊற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். குடிக்கிறியா? குடிக்கிறேன், கொடுங்க. ஏண்டி நான் வரப்போ ஏதோ மனைவிட்டு கிடந்தியே, என்ன விஷயம்? ஆமாம், வெங்காயத்தில் தான் பெரிய வெங்காயம் ஒன்று இருக்குல்ல, அதை கட் பண்ணி போட வேண்டியதானே. எதுக்கு இப்படி வேகாத வெயிலில் என்ன சின்ன வெங்காயத்தை உரிக்க விட்ருக்கீங்க? அடியே, 1000 இருந்தாலும் சின்ன வெங்காயம் தானே ருசி கொடுக்கும், அதை தெரிஞ்சுக்க. இதை கொஞ்சம் பேஸ்ட்டு அரைச்சி போட்டோம்னு வையே, டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும். பெரிய வெங்காயமும் வேணும், ஆனால் சின்ன வெங்காயம் தான் ருசி கொடுக்கும், தெரிஞ்சுக்க. ஏக்கா இந்த மிக்சி கிரைண்டர் இது மாதிரி இதுக்கெல்லாம் தோல் உரிக்க ஒரு மிஷின் வந்துட்டா நல்லா இருக்கும்ல? வந்துடும், உனக்காக ஸ்பெஷலாக யாராவது தயாரிப்பானுங்க,
வந்தாலும் நம்ம வீட்டில் முதல்ல வாங்கிடுவோம். சரியா? ம் ம். சரி சரி, மோர குடி. நீங்கள் குடிச்சிட்டீங்களா? நான் குடிச்சிட்டு தாண்டி உங்கள் எல்லாருக்கும் எடுத்துகிட்டு வரேன். குடிங்க. ம். ஆஹா, நம்ம ஃப்ரெண்டு சரசு பார்க்கலான்னு வந்தோம். வாசல்லே அவள் மருமகள் தான் உட்காந்துருக்காங்க. சரி சரி, நம்ம என்றைக்குமே ஒரு வேலை பகாச்சிக்க கூடாது. அப்போ தான் பிரியாணி நம்ம வீடு தேடி வரும். சும்மா 2 வார்த்தை நல்லா தான் பேசிட்டு போவோம். ஏக்கா, டேஸ்ட் சும்மா வேற லெவலில் இருக்கு. என்ன குடிக்கிறீங்க? டேஸ்ட் அம்பட்டு என்ன நல்லா இருக்கு. அடிடே வாங்கம்மா வாங்க. அது ஒன்றும் இல்லை பாட்டிமா, அக்கா மோர் கொடுத்தாங்க. அக்கா கையில் உள்ள மோர் குடித்தா கூட அமிர்தமாய் தான் இருக்கும். அம்புட்டு ருசி. நீங்கள் வேணா குடிக்கிறீங்களா? இல்லை இல்லைம்மா, இருக்கட்டும். நான் இப்போ தான் காஃபி குடிச்சிட்டு வரேன். ஆ சரி சரி. என்ன பிரியாணிக்கு வேலையெல்லாம் ஆகிட்டுருக்கு போல? ஆமாம்மா, அதுக்கு தான் வேலை போயிட்டுருக்கு. 12 மணிக்குள்ள சமைச்சு முடிக்கணும் பார்த்தீங்களா? வேகமாக எல்லா வேலையும் ஆகிட்டுருக்கு. நல்லதுதாம்மா, நல்லதுதான். பொம்பளைங்கன்னா இப்படி தான் இருக்கணும். நம்ம கையில் 4 காசு இருந்தால் தான் நம்மளே 4 பேர் மதிப்பாங்க. தெரிஞ்சுக்கோங்க. ம். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்க? அவள் ஏதோ போக்கத்தவ, ஏதோ பொழப்பு இல்லாமல் ஏதோ பேசணும்னு பேசிட்டு கிடப்பா. அவள் ஏதாவது சொன்னால் நீங்களும் ஒன்றும் மனசில் வச்சுக்காதீங்க. இப்போ கூட அவள் தான் ஃபோனை போட்டு என்ன கூப்பிட்டா. அதான் அப்படியே வந்தேன். சரிம்மா சரிம்மா. வியாபாரம்லாம் எப்படிம்மா நடக்குது? சொன்ன மாதிரி 10,000 ரூபா சேர்த்துட்டீங்களா? இல்லைம்மா, 7 நாள் ஆச்சு. முதல் 5 நாள் லாபமே இல்லை. அப்படியே ஓடிட்டு இருந்தோம். 2 நாளாக தான் 1000 1500 லாபம் நிற்கிதுமா. பரவாயில்லையே. இப்படியே போனால் உங்கள் வியாபாரம் பிக்கப் ஆகிடும். அப்போ நீங்கள் தான் தொழிலதிபர் ஆக போகிறீங்க. 1000 1500ங்கிறது லட்சத்தில் வரும் பாருங்க. உங்கள் வாய் முகூர்த்தமாக அப்படியே பழிக்கட்டும். பாட்டிமா, ஓவராக ஐஸ் வைக்காதீங்க. கண்டிப்பாக பிரியாணி நைட்டு உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும். மல்லிகாக்கா, இல்லை தரசா, என்னாச்சு? அரிசி எத்தனை படி போடலான்னு கேட்கலான்னு வந்தேன். வேற ஒன்றும் இல்லை. அரிசியா? இன்னைக்கு ஒரு படி சேர்த்தே போடு. நேற்றே கடைசியாக கொஞ்சம் பத்தலை, வந்தவங்களுக்கு இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இன்னைக்கு ஒரு படி சேர்த்து போட்டுரு. ஆனால் அதான் நினைச்சேன், 1 சேர்த்து போட்டேன், 2 சேர்த்து போட்டேன். ஆமாம் ஆமாம், பேசாமல் 2 படியாவது சேர்த்து போடு. மிச்சம் இருந்தால் கூட வீட்டுக்கு நைட்டு சாப்பாடு ஆகும். பத்தலைனா தான் சரி வராது. சரிக்கா. பரவாயில்லையே, வியாபாரம் சூடு பிடிச்சிருச்சு. ஆமாம் மாட்டிமா, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு. சரி சரி, சந்தோஷம் சந்தோஷம். நான் போய் சரசை பார்த்துட்டு வரேன். ஏண்டி, நேற்று நீங்கள் நெட்டில் ஏதோ நம்ம கடையை பற்றி விளம்பரம் பண்ணுறேன் நீங்களே, அது என்னாச்சு? அதில் எதுவும் ஆர்டர் வந்துச்சா? இல்லைக்கா, நேற்று நேற்று 2 நாளுமே ஒரு ஆர்டர் கூட வரல. நம்ம போட்டு 2 நாள் தானே ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆர்டர்லாம் வரும். எடுத்தானே வந்துடாது இல்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக வரும். சரி சரி, வந்தால் அதுக்கும் சேர்த்து செஞ்சு கொடுலான்னா, வேற ஒன்றும் இல்லை. சரிக்கா. சரிடி, நான் பிரியாணிக்கு அடுப்பு பற்ற வைக்க. அப்படியே தாளிச்சு விட்டுட்டா ஒரு வேலை முடியும். ஏக்கா, நான் உள்ளே போய் வேணுங்கிற பொருள்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன்.